ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அந்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அறுவடை பீக்கங்காலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பீக்கங்காய் பார்த்திங்கன்னா நிறையாவே பிஞ்சு இறங்கியிருக்கு. ஒரு 2 காய் இருக்குது இப்போதைக்கு, அதை அறுவடை பண்ணிக்கலாம். இந்த செடி மேலே படர விட்டங்காட்டி காய் பார்த்திங்கன்னா தேடி தேடி பொறிக்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ஏமாந்தாலும் முத்தி போயிடுது. அப்புறம் முத்துச்சுன்னா அது பார்த்திங்கன்னா விதைக்காக தான் விட வேண்டியதாக இருக்குது. அதனால பிஞ்சு இருக்கும்போதே பார்த்துட்டோம் அப்படின்னா பார்த்து பார்த்து வச்சிட்டோம்னா கரெக்டாக அது முத்தும்போது பறித்து எடுத்துக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா இப்போ 2 காய் இருக்குது. இன்னும் தேடி பார்க்கணுங்க, உள்ள இன்னும் இருந்தாலும் இருக்கும். அப்படியே பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது பாருங்கள். இது இன்னும் 2 நாள் ஆகும். இந்த டைம் பிஞ்சு பார்த்திங்கன்னா நிறைய இறங்கியிருக்குது. குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் பிஞ்சு. நல்லா கொத்து கொத்தாக பிடிச்சிருக்குது பீக்கங்காயுமே. இது பார்த்திங்கன்னா ஒரே செடி தான், ஆனால் நல்லா படர்ந்து நல்லா காய்க்குதுங்க. இங்கே 2 பிஞ்சு இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வந்து இன்னும் 2 நாள் ஆகணும். அப்போ தான் ஒரு கரெக்டான ஸ்டேஜுக்கு அறுவடைக்கு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பார்க்காம விட்டது என்னங்க, இது 2 வீடியோக்கு முன்னாடியே காட்டியிருப்பேன். இது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா முத்துற ஸ்டேஜுக்கு ஆயிடுச்சு, காயிற ஸ்டேஜுக்கு. இந்த எறும்பு தொல்லை தானுங்க சரியான இதாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது கடிச்சதுன்னா அப்படியே ஃபுல்லாக வீங்கிக்குது. இது பூவில் இருக்கிற அந்த தேனுக்காக வரும் போல் அப்படியே அந்த பீக்கங்காய் தலையில் வந்து அப்படியே சுற்றி கூடு கட்டி பார்த்து தான் நம்ம பொறிக்கணுங்க. அது எப்படி போக்குறதுனே எனக்கே தெரியல. பக்கத்தில் தென்னை மரம்லாம் இருக்கங்காட்டி அதிலிருந்து வந்துருச்சு. இப்போ அதை போக்கவே முடியல. அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளிக்காய். அது வந்து இப்போ தான் காய் பிடிச்சிருக்குது. இப்போ தான் தண்ணி விட்டேன், அதனால தான் எல்லாம் ஈரமாக இருக்குது. இப்போ தான் பூ பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது பார்த்துக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் இருக்குது. ஒரு செடி பார்த்திங்கன்னா சுத்தமாகவே காய் இல்லை, இனி அதையெல்லாம் எடுத்து விட்டுறணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு செடியில் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு புடலங்காய், இது வந்து முத்தணும். இது கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது, இன்னும் 2 நாள் ஆகணும். அந்த பீக்கங்காயெல்லாம் அறுவடை பண்ணும்போது இதையும் அறுவடை பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய், இந்த ஒரு செடியில் தான் காய் நிறைய இருக்குது. இன்னொரு செடி பார்த்திங்கன்னா ரொம்பவே எல்லாம் பழுத்து போயிடுச்சு, அதை எடுத்து விட்டுறணும். கிட்டத்தட்ட ஒரு செடியிலேயே ஒரு 6-7 காய் பக்கம் கிடச்சிருக்குது. இந்த செடி நடவு செய்யும்போது பார்த்திங்கன்னா வளரவே இல்லை. பக்கத்தில் இருக்கிற செடி தான் நல்லா வளர்ந்து வந்தது. ஆனால் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி தான் நல்லா காய் கொடுக்குது. அந்த பக்கத்தில் இருக்கிற செடி பார்த்திங்கன்னா இப்போவே நல்லா பழுத்துருச்சு. இதில் அறுவடை பண்ணின அளவுக்கு அந்த செடியெல்லாம் அறுவடை பண்ணவே இல்லை. பார்த்திங்கன்னா 7-8 காய் பக்கம் நல்லா கிடச்சிருக்குது. பிஞ்சும் பாருங்கள் நல்லா கொத்து கொத்தாக இன்னுமே பிடிச்சிருக்குது. செடி வயசானாலும் இன்னும் பார்த்திங்கன்னா நல்லா கொத்து கொத்தாக தான் ஃபஸ்ட்டு பிடிச்ச மாதிரியே பூவும் பிஞ்சும் நல்லா இறங்குது பாருங்கள். நல்லா கொத்து கொத்தாக பிடிச்சிருக்குது பாருங்கள். இந்த செடி தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நோய் வந்து அதிகமாக தாக்கிருச்சு. இந்த இலை பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு சுருண்டு ரொம்ப பழுத்துருச்சு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது மிளகாய் செடி. காயுமே பார்த்திங்கன்னா நல்லா நிறையாவே இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் முத்தணும், பிஞ்சாக இருக்குது. இன்றைக்கி வந்து இதில் அறுவடை பண்ணலை, இன்னும் கொஞ்சம் நல்லா முத்தணும். காயுமே நல்லா பிடிச்சிருக்குதுங்க. 2 செடி தான் விட்டுருக்குறேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு வீடியோவில் ஃபுல்லாக பில்லாக இருந்தது. அது கூடவே செடிகளை நல்லா இருக்கிற செடிகளை மட்டும் விட்டுட்டு ஆகாத செடிகளை பூரா பிடிங்கி இடிஞ்சிட்ருங்க. இது பார்த்திங்கன்னா அடுத்தது பிரண்டை. வீட்டு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா பிரண்டை செடி ஈஸியாகவே வளர்க்கலாம். நான் வந்து ஒரு கனவு மட்டும்தான் கொண்டு வந்து வச்சேன். இது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா படர்ந்து வந்திருக்குதுன்னு பாருங்கள். இன்றைக்கி வந்து ஒரு 4 துண்டு மட்டும் அளவாக எடுத்துக்க போகிறேன், சட்னி அரைக்கிறக்கு அளவா. பிரண்டைக்கு பெரிய பராமரிப்பே தேவையில்லைங்க. அது வச்சு விட்டாலே போதும், தண்ணி இல்லாமையே நல்லா வளர்ந்து வரும்.
அடுத்தது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் ஒரு கத்திரிக்காய் செடி இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிக்கலாம். அதுலேருந்தும் ஒரு 4 காய் இருக்குது, அதையும் அறுவடை பண்ணிக்கலாங்க. இந்த காய் பார்த்திங்கன்னா ரொம்ப முத்திருச்சு, அதையும் விட்டாச்சு. அதில் விதை பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும், அதனால சரின்ட்டு அதை பொறிக்கலை. கொஞ்சம் செடி முத்த பார்த்திங்கன்னா நோய் தாக்கம் வந்து அதிகமாக வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா காய் அப்படியே வந்து சிறுசாக இருக்கும்போது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பின்னாடி காய்க்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொத்தை மாதிரி ஆயிடுது. அதெல்லாம் இனி ஆகாது. ரொம்ப அந்த காய் பார்த்திங்கன்னா ரொம்ப மரன்னு இருக்கும், வேகவே வேகாது நம்ம சாம்பாரில் போட்டோம் அப்படின்னா. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம நெட்டி வச்ச சின்ன வெங்காயம் வந்து சூப்பராகவே வந்திருக்குங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 6-7 நாள் ஆயிடுச்சுங்க, நல்லாவே தழைஞ்சி வந்திருக்குது. நம்ம வச்ச எல்லா வெங்காயமுமே பார்த்திங்கன்னா சூப்பராக தழைஞ்சி வந்துருச்சுங்க. உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய வந்து களை செடிகள் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சமாக பெருசாக வளர்ந்ததுக்கப்புறமா நம்ம கையால் வந்து எடுத்து விட்டுறலாம் இந்த செடிகளை. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கொசன்னு ரொம்ப சின்ன சின்ன பில்லாக முளைச்சிருக்குதுங்க. நம்ம கையால் பிடுங்கி விட்டோம் அப்படின்னாலுமே பில்லு வந்து அடுத்தடுத்த டைம் கம்மியாக வருங்க. அடுத்தது இது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி. இது வந்து சீசன் மாறி மாறி இருக்கங்காட்டி, வெயில் மழை அப்படின்னு மாற்றி இருக்கங்காட்டி செடி வந்து நல்லாவே வளரலைங்க. இது பார்த்திங்கன்னா பூரா பூவு எடுத்துருச்சு. தண்டு பாருங்கள் இவ்வளோ சிறுசாக தான் இருக்குது. கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கங்காட்டி செடியை வந்து இது சிறுதளவுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தளவு வந்துருச்சு அப்படின்னா பிள்ளைன்னு இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி பிரிஞ்சு இலை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பூக்க ஆரம்பிச்சிரும். நம்ம இப்படி பிரிய ஆரம்பிக்கும் போதே நம்ம ஃபுல்லாக எடுத்துடணும். நான் வந்து இதை விதைக்காக விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க, எடுக்கலை. வேணுங்கும்போது அது ரசத்துக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா, அதனால் அதை விட்டுட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகாய் செடி. இன்றைக்கி ஒரு 3 மிளகா மட்டும்தான் இருக்குது. இது இப்போ இந்த செடியில் இது தானுங்க ஃபஸ்ட்டு அறுவடை. காய் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு ஒரு விரல் நீளத்துக்கு இருக்குது. செடி பார்த்திங்கன்னா குட்டியாக தான் இருக்குது, ஆனால் நல்லா அறுவடை கொடுக்குதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா முள்ளங்கி. பார்த்திங்கன்னா போட்ட விதை எல்லாமே நல்லாவே முளைச்சிருச்சு. இந்த பில்லு பார்த்திங்கன்னா நிறைய உள்ளே இருக்குது. இப்போ இதெல்லாமே சுத்தம் பண்ணணும். அப்போ பார்த்திங்கன்னா பக்கத்தில் 2 செடியாக இருக்கிறத ஃபுல்லாக வந்து எடுத்து விட்டோம்னா தான் பக்கத்தில் இருக்கிற முள்ளங்கி ஒவ்வொன்றுமே நல்லா பெருசாக தூராக வருங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இனி கரெக்டாக இதுக்கு பார்க்கவும் பண்ணணுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 2 வாழைப்பூ இருக்குது. இது வந்து கற்பூரவள்ளி வாழைத்தாருங்க. ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடியே காட்டியிருப்பேன் நான் வாழைத்தார் ஈனி இருந்ததுன்னு சொல்லிட்டு. இது வந்து சின்ன தாராக தான் விட்டுருக்குது. சரி இதில் இருக்கிற பூ வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதையும் அறுவடை பண்ண போகிறேங்க. இன்றைக்கி ஒரு 2 வாழைப்பூ இருக்குது, அந்த 2யுமே எடுத்துக்க போகிறேங்க. அதுலேருந்து பால் வரும் இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி மண்ணில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம கையிலெல்லாம் ஒட்டாதுங்க. இல்லைன்னு ட்ரெஸ்ஸில் பட்டுருச்சுன்னா அந்த கரை அப்படியே பிடிச்சிக்கும். அதனால் இந்த மாதிரி மண்ணில் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பால் வந்து வர்றது நின்றும். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அதே தான் கற்பூரவள்ளி வாழை ஏதுனுங்க. அதுலேருந்து ஒரு பூவை எடுத்துக்கலாம். இதோட 2 பூ ஆச்சுங்க. பூவை ஒடிச்ச உடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மண்ணில் வச்சுட்டோம் அப்படின்னா அது நின்றுக்கும் அந்த பால். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பால் வந்து வர்றது நின்றும். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு குட்டை வாழை வந்து ஈனி இருக்குதுங்க. இப்போ நான் இப்போ தான் பார்த்தேன், இதை அறுவடை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு வாழை வந்து ஈனி இருந்துச்சு. சரி அதையும் காட்டலாமேன்னு காட்டுறேன். இது பழம் பார்த்திங்கனாவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பப்பாளி. இப்போ வந்து பொரிக்கிறக்கு இல்லைங்க எதுவுமே, எல்லாம் காய் வந்து பச்சையாக தான் இருக்குது. பூ பிஞ்சு பார்த்திங்கன்னா நல்லா இறங்கியிருக்குது. இதுலேயுமே ஒரு 3 மரம் இருக்குங்க. நல்லா விழுத போயிருக்குது பார்த்துங்க இந்த மரம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி முதல் அறுவடை பார்த்திங்கன்னா இந்த மரத்துலேருந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு அறுவடைன்னே சொல்லலாங்க. மாதுளைங்க. பார்த்திங்கன்னா இது காய் வந்து குட்டியாக தான் இருக்குதுங்க. ஆனால் நம்ம கடையில் வாங்குகிற காய் மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. காய் வந்து ரொம்ப சிறுசு, 4-5 காய் போட்டால் தான் ஒரு காய் வருங்க நம்ம கடையில் வாங்குகிற காய் பார்த்திங்கன்னா. ஆனால் காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நான் கடைசியாக காட்டுறேன் பாருங்கள். இதை பொரிச்சிட்டு அதுக்கப்புறமா அரிஞ்சு காட்டுறேன் பாருங்கள். விதைகள் பார்த்திங்கனாலே நல்லா பிங்க் கலரில் ஆயிடுதுங்க.
நான் என்னடா இது சீக்கிரமாக பழுத்துருதே எப்படி இருக்குமோ என்னமோன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க. பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதில் நம்ம பொறிக்காம விட்டதுனால உள்ளே புழுவாக இருந்தது. அப்புறம் சரின்ட்டு ஒரு 2 காய் பொறிச்சு பார்த்தங்காட்டி தான் தெரிஞ்சது இது பழுத்துருச்சு அப்படிங்கிறதே. நான் இன்னும் பெருசாகுன்னு நினச்சிட்டு விட்டம் பார்த்தீங்கன்னா காய் வந்து அழுகி போயிருதுங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருப்பு கருப்பாக இருக்குது பாருங்க, அதெல்லாம் அழுகின காய் மாதிரி ஆயிடுதுங்க. இந்த செடி பார்த்திங்கன்னா நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு அதிலேருந்து விதை முளைக்க போட்டதுனுங்க. காய் பார்த்திங்கன்னா அன்றைக்கி பெரிய காயாக தான் சாப்பிட்டுட்டு போட்டது. இது சின்ன மரமாக இருக்கங்காட்டியே இது எதுனாலன்னு தெரிலங்க, ஆனால் சிறுசுலேயே பழுத்துருது. சத்து குறைபாடா இல்லை மினி ஆரஞ்சு மாதிரியே இது மினி மாதுளையா என்னன்னு தெரியலேங்க. இன்றைக்கி ஒரு 6 7 காய் இருக்குதுங்க. பூவும் பார்த்திங்கன்னா நிறைய பிடிக்குது, ஆனால் பாதி பூவு உளுந்துருது. வெயில்னால ஒன்றுமே கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க. கொத்து கொத்தாக பிடிக்குதுங்க இந்த மாதிரி. ஆனால் பூ நின்றுச்சு அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கொத்து கொத்தாக பிடிக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்குட்டி கீரை அறுவடை பண்ண போகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சமாவது ஒரு பொடி அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ண போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா பக்கத்துலேயே கொஞ்சம் சிவப்பு தண்டு கீரை இருக்குது. ரெண்டுமே கலந்து செஞ்சோம்னா கொஞ்சம் இதோட கசப்பு தன்மை தெரியாது, கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்குங்க. அதனால் சரின்ட்டு ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் அறுவடை பண்ண போகிறேன். இந்த சுக்குட்டிக்கீரை அறுவடை பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்னொரு பீக்குங்க வந்து செடிக்கு அடியில் வந்து தொங்கிட்டு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒரு காயம் வந்துட்டு அறுவடை பண்ணிக்கலாம். சிவப்பு தண்டு கீரையும் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணியாச்சு. அடுத்தது நாம் பறித்த மாதுளை பார்த்துட்டு அரிஞ்சு காட்டுறேங்க. மாதுளை பார்த்திங்கன்னா சின்ன காயாக இருந்தாலுமே டேஸ்ட்டு வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. நம்ம கடையில் வாங்குகிற காய் மாதிரியே ரொம்ப இனிப்பாக இருக்குது. கொஞ்சமாக ஓரளவுக்கு புளிக்குது, ரொம்ப புளிக்கலைங்க.
இப்போது நம்ம வீட்டு தோட்டத்தில் என்னென்ன காய் அறுவடை பண்ணியிருக்கிறோங்கிறத காட்டுற பாருங்கள். பீக்கங்காய், கத்திரிக்காய், அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகாய், அடுத்தது பார்த்திங்கன்னா வாழைப்பூ, அடுத்தது மினி மாதுளை, அடுத்தது பார்த்திங்கன்னா பிரண்டை, அடுத்தது சுக்கட்டிக்கீரை, கடைசியாக சிவப்பு தண்டு கீரை. இன்றைக்கி 8 வகையான காய்கள் தான் கீரைகள், காய்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பழம், மாதுளம்பழம். இவ்வளோதாங்க இன்றைக்கி வீட்டு தோட்டத்தில் அறுவடை பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.